என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஆஷாட நவராத்திரி 2026 பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆஷாட நவராத்திரி முதல்ல எப்போ ஆரம்பமாகுது? 15/7/2026 ஆரம்பித்து 23/7/2026 வாராகியினுடைய அம்பாளுடைய ஆஷாட நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது. இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ன எல்லா சிறப்புகளையும் கொண்டது. ஏன்னா 4 நவராத்திரி, சாரதா நவராத்திரி, மாதங்கி நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இந்த ஆஷாட நவராத்திரி, இந்த 4 நவராத்திரியிலே சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொலுபொம்மை வச்சு அம்பாளை துர்கா லட்சுமி சரஸ்வதி சுரூபமாக நல்லா வழிபடுவோம். ஆனால் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு என்ன சிறப்புனா, வாராகினியை மட்டுமே பிரதான தெய்வமாக எடுத்துக்கொண்டு அவளுக்காக சிறப்பாக செய்யப்படுகின்ற ஒரு நவராத்திரி. இந்த கலியுகத்தில் நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக விளங்குபவர்கள், உபாசனா தெய்வமாக, பூஜா மூர்த்தினி தெய்வமாக விளங்குபவர் வாராகி தேவி. ஒவ்வொருத்தவங்க லகு வாராகி, சித்த வாராகி, யோக வாராகி, சக்தி வாராகின்னு எந்த வாராகி ரூபம் பிடிக்குமோ அந்த வாராகியை மட்டும் எடுத்து உபாசனை பண்றவங்க இருக்காங்க. வாராகிக்கான மூலமந்திர ஹோமங்கள், அஷ்டவாராகி ஹோமங்கள், எல்லா ஹோமங்களுமே நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையும். நிறைய இடத்துல கூட கோவில்கள் இன்னும் சிறப்பாக வாராகிக்குன்னு தனியாக கட்டலனாலும் அங்கங்கே வாராகியை சப்த மாதாக்களில் பிரதிஷ்டை பண்ணி வணங்குறது, இல்லை வாராகி தனியாக பஞ்சமியில் செய்கிறதுன்னு இருக்குது. சரி, இந்த நாளில் என்ன பண்ணலாம்? சிம்பிளாக என்ன பண்ணலாம்? கோவில் பூஜை முறைப்படி நாங்கள் பண்ணணும்னா ஹோமங்கள், கலசங்கள், கலசாபிஷேகம், சாஸ்திரநாமார்ச்சனை, இது எல்லாமே நிறைய விதமான விதங்கள் பொருளாதாரத்துக்கு. ஏன்னா பட்ஜெட்டும் முக்கியம். அதெல்லாம் என்ன கோவில் நிர்வாகம் கொடுக்குறவங்களோ அதை பொறுத்து ஏற்று நாங்கள் பண்ணுறது உண்டு. ஆனால் வீட்டில் இருந்தபடி நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த அமாவாசை இன்னைக்கு ஆக்சுவலி இது எப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கணும்னா, ஆனி மாத அமாவாசையை தொடர்ந்து அமாவாசை, பிரதம, துதிய, திருத்தீயை அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? பாட்டிமன்னு சொல்லுவோம் பிரதமையை. அது எல்லாமே சேர்ந்து கடைசியாக 9வது நாள் நவமி, அப்புறம் தசமியும் சில பேர் சேர்த்துக்குவாங்கன்னா நவமி வரைக்கும் கணக்கு வைங்க. ஏன்னா விஜயதசமி தான் நம்ம மெயினான கணக்கு. சாரதா நவராத்திரி நவமி வரைக்கும், இதை வரைக்கும் எடுத்துக்கொண்டு 9 நாட்களும் வாராகிக்கான வழிபாடை செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க, ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்க ஈவினிங் பண்ணுங்க. ஏன்னா வாராகிக்கு பிடித்தது ஈவினிங் தான். டெய்லி அவளுக்கு பிடித்த நைவேத்தியங்கள், வாராகி பிடித்த நைவேத்தியம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கிழங்கு வகைகள், கருணக்கிழங்கு, கோரைக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, யானைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வேக வச்சு சமர்ப்பணம் பண்ணலாம். இல்லை தாளித்து வெங்காயம் போடாமல் வெறும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, இந்த கிழங்கு போட்டு தாளித்து தேங்காய் பூ மட்டும் தூவி செய்யலாம். தேங்காய் சாதம் பண்ணலாம். நல்ல தேன், பச்சை கற்பூரம், லவங்கம் சேர்ந்து செய்த பால், எள்ளு உருண்டை, நல்ல மிளகு போட்ட மிளகு வடை, நவதானிய சுண்டல், இந்த மாதிரி இது எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். அவளுக்கு பிடித்தது ரொம்ப சிறப்பு. இந்த அம்பாளுக்கு பண்ணும்போது கிழங்கு வகைகள் ரொம்ப முக்கியம். குக்கும்பர், சில பேர் என்ன கேரட்டு, அவரைக்காய், எல்லாமே பூமியிலேருந்து விளக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாம் போட்டு சாம்பார் மாதிரி வச்சு கூட சாம்பார் சாதமாக செஞ்சு அந்த அம்பாளுக்கு படைக்கலாம். ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை படித்து டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் நான்லாம் அப்படி தான் நிறைய சமைப்பேன். ஏன்னா சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய விதவிதமாக சமைச்சா அம்பாளுக்கு படைச்சிட்டு நாமளும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் நல்ல டைமு. நான் தனியாலாம் சமைக்கும்போது எனக்குன்னு தனியாக சமைச்சிக்க மாட்டேன். ஆனால் நைவேத்தியமாக பண்ணும்போது சரி நாமளும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்குமே, நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, முடிஞ்சவங்க ஒரு நைவேத்தியப்படி சாப்பிடுங்க. இது எதுவுமே முடியலன்னா வெறும் பால், பழம் கூட வச்சுக்கலாம். ஒன்று வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. கலசம் வைக்க தெரிந்தவங்க வீட்டில் கலசம் அழகான கலசம் வைங்க. கலசம் வச்சு பூஜை பண்ண டைம் இல்லைன்னா வாராகி படம் மட்டும் வைங்க. படமும் எங்களுக்கு வைக்க முடியல அப்படின்னா அழகான ஒரு விளக்கு மட்டும் வச்சு தினமும் ஒரு பெரிய அகண்ட விளக்குல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அப்புறம் அந்த தீபத்தை அம்பாள் அதில் இருக்கான்னு அந்த தீபத்துக்கே நீங்கள் பூஜை பண்ணிட்டு, அப்புறம் அந்த தீபம் 9 நாள் கழிச்சு கடைசியாக ஒரு மரத்துக்கடியிலையோ, அதை ஒரு ஆற்றுலையோ, நீர்நிலைகளிலோ அப்படியே விட்டுறலாம். ஒரு குளத்துலையோ அந்த மாதிரி நீர்நிலைகளை விட்டுறலாம். இல்லை அப்படியே ஒரு மண்ணுக்குள்ளேயே அப்படியே நீங்கள் புதைக்கிற மாதிரி புதைச்சு அதை அப்படியே களிமண் அப்படியே போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாராகி சஹஸ்ரநாமங்கள் கேட்கலாம். சமஸ்கிருதத்தில் வாராகி சஹஸ்ரநாமம், வாராகி அஷ்டோத்திரம், வாராகி தண்டகம், வாராகி கவச்சம், வாராகி கத்தியம், வாராகி அஷ்டோத்திரம், வாராகி திரிஷதி, வாராகி மூலமந்திரம், இது எல்லாமே நிறைய இருக்கும். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சதுன்னா யூடியூப்பில் போட்டு இதை கேட்கலாம். தப்பாக படிச்சிடக்கூடாது. தயவு செஞ்சு தப்பாக படிச்சிடக்கூடாது. நீங்கள் போட்டு கேட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணி பூஜையில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் வாராகி பாமாலை, இன்னும் அதுக்கான மந்திரங்கள் வாராகி பாமாலையிலே தனித்தனி விளக்கங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுடைய அடுத்தடுத்த பதிவுகளில். வாராகி பாமாலையை நீங்கள் தாராளமாக பாராயணம் பண்ணலாம்.
32 இருக்கும் மொத்தம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சொல்லலாம். இல்லை 12 நாமாக்கள், பஞ்சமி, தண்டநாதா, சமய சங்கீதா, ஆக்ஞா, அரிக்ஞா, சக்ரேஸ்வரி அப்படின்னு சொல்லி 12 நாமாக்கள் கொடுத்துருப்பேன். அந்த 12 நாமாக்களும் சொல்லலாம். இல்லை ஓம் வார்தால்யே நமஹ, ஓம் வாராகியே நமஹ, ஓம் ஐம் க்ளௌம் வாராகியே நமஹ 108 முறை இதை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். மாதுளம் பூ ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதுளம் பூ இருந்தால் பூ பண்ணுங்க. இல்லை மாதுளம் பழம் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். மாதுளம் பூ, மாதுளம் பழம் இருக்கு இல்லையா ரெட் கலரில், அது எடுத்து தனித்தனியாக எடுத்து அதில் அர்ச்சனை பண்ணி அதை நீங்கள் அப்புறம் சாப்பிட்லாம். நல்ல அம்பாளுக்கு நல்ல தூப்பங்கள், வாசனை மிகுந்த தூப்பம், தீபம், கற்பூரம் காட்டி இந்த நைவேத்தியம் பண்ணி இந்த நவராத்திரி 9 நாளும் நம்ம வீட்டில் சாயங்கால வேலையில் நல்லா பூஜை பண்ணி அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிறப்பானது, அம்பாளுக்கு பிடித்தது. இன்னும் வாராகி அவருடைய கதைகள் வந்து நம்ம கதைகள்னு அம்பாளுக்கு நான் வந்து நம்ம பெருசாக படிக்க முடியுமான்னு தெரியல. வாராகியினுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. கதைகள்னு தனியாக கேட்க முடியாது. ஒர்க்கும் முக்கியம். 9 நாள் அதுக்காக நான் முக்கியமாக முழுக்க வாராகியை பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு வேலைகளும் இருக்கும். நான் வேலைக்கு போயிட்டும் வீட்டில் வழிபாடு பண்ணுறது எப்படிங்கிறது சிம்பிளானது சொன்னேன். இதை மட்டும் பண்ணுங்க போதும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வாராகி, ஓம் வாராகி நமஹ, ஓம் வாராகி நமஹ இது நீங்கள் சொன்னீங்கன்னா போதும். முக்கியமாக நைட் டைம் அவளுக்கு பிடிக்கும். நவராத்திரினாலே இரவு தான், இரவு பொழுது பிடிக்கும். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா வாராகிக்கு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு நாளும் சிறப்பான அபிஷேகத்தோடு ஒரு அலங்காரம், வெண்ணெய் காப்பு அலங்காரம், காய்கறி அலங்காரம், மாதுளம் பழத்தால் அலங்காரம், ஸ்வீட்டால் அலங்காரம்லாம் பண்ணுவாங்க. வாராகி ஹோமம் பண்ணுவாங்க. தனியாக வாராகி இருக்கின்ற கோயிலிலும் வந்து பண்ணுவாங்க. நானும் வந்து நிறைய இடத்துல வாராகிக்கு ஹோமங்கள் வந்து பண்ணுறது உண்டு. இப்போ தனியாக வேறு கோவிலில் இருக்கனால, முருகர் கோவில் இருக்கனால பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் நிறைய இடத்துல வாராகி ஹோமங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முடிஞ்சவங்க அதில் போய் கலந்துக்கோங்க. மஞ்சள் கிழங்கு இருந்தால் மஞ்சள் கிழங்கால் அர்ச்சனை பண்ணலாம். மஞ்சள் கிழங்கு மாலை செலுத்தலாம். தேங்காயினுடைய மூடியை உடைத்து தீபம் ஏற்றலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காயை என்ன பண்ணலாங்கிறது கோவிலே விட்டுட்டு வந்துடுவாங்க. சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் கோவிலில் போடுற தேங்காய் தீபத்தை அப்படியே விட்டுட்டு வருவது பரவாயில்ல. வீட்டில் நீங்கள் தேங்காய் உடைக்க தீபம் போடுகிறீர்கள் என்றால் மோஸ்ட்லி வீட்டில் வந்து போடக்கூடாது. நெய் தீபம் போதும். இல்லை நான் போடுற ஆசை இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, போடுங்க, அம்பாள் ஏற்றுப்பா. அதுக்கப்புறம் அந்த எடுத்துட்டு அந்த தீபத்தை நீங்கள் வெட்டி மாட்டுக்கோ, அந்த தேங்காய் துருவி மாட்டுக்கோ வேறு ஏதாவது விலங்கினத்துக்கோ எது சாப்பிடுதோ அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். அவ்வளோதான். மந்திரங்கள், நைவேத்தியங்கள், படிக்க வேண்டிய இது எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பெருசாக வந்து ரொம்ப போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறத அவ்வளோதாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாராகி நவராத்திரியை வாராகியை நல்லபடியாக கும்பிடுங்க. வாராகி அம்பாளுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த படிவங்களில் நிறைய ஆன்மீக தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். நன்றி, வணக்கம்.